ராயன் தேசிய விருது தானாக அமைந்தது. தட்டி விடாமல் தட்டி கொடுங்கள். நடிகர் தனுஷ் உருக்கம். நடிகர் தனுஷின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் ராயன் திரைப்படத்திற்கான தேசிய விருது குறித்து முதல் முறையாக மனம் திறந்து பேசினார். இந்த விருது தானாக அமைந்தது. தட்டி விடாமல் தட்டி கொடுங்கள் என்று உருக்கமாக கூறிய தனுஷ் 24 ஆண்டுகளாக தன்னுடன் இருக்கும் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் இளைஞர்கள் ஆரோக்கியமாக வாழவும் சமூக சேவைகளில் தொடர்ந்து ஈடுபடவும் அறிவுறுத்தினார். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா. கொஞ்சம் ஒத்துழைங்க. மாணவ மாணவிகள் வர்றதுக்கு கொஞ்சம் பாதையை ஒதுக்கி கொடுங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளிடுங்க. கொஞ்சம் நிர்வாகிகள் கொஞ்சம் பின்னாடி, ரசிகர்கள் அனைவரும் கொஞ்சம் பின்னாடி வாங்க. பின்னாடி வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாணவர்கள் வர்றதுக்கு கொஞ்சம் பாதை விடுங்க. வாகனம் கொஞ்சம் ஓரம் பண்ணுங்க. வாகனம் திருப்பி அதே பக்கம் போவாதீங்க. கொஞ்சம் ஓரம் பண்ணிட்டு வாங்க. கல்வி உதவி தேவைப்படும் மாணவ மாணவர்களுக்கு கொஞ்சம் பாதை விட்டுருங்க. பின்னாடி No.
சைட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் உட்காருங்க அப்படி. சொல்றத கேளுங்க, உட்காந்தீங்கன்னா தான் வருவாங்க. இந்த விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்துல ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் முழுசா மதிக்கிறேன், நிச்சயமா மதிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு காலம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப நான் சின்ன பையன், நிச்சயமா இந்த படத்துக்கு எனக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொன்னாங்க. சின்ன பையன் அப்படிங்கறத நானும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் புதுப்பேட்டைக்கு கண்டிப்பா தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் 3 மயக்கம் என்ன, மரியான், காஞ்சனா, வடசென்னை, வடசென்னை, கர்ணன், இத்தனை படங்களுக்கும் கிடைக்கும் கிடைக்கும் நிறைய பேர் பேசினாங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அமைக்கவே முடியாது. இந்த வாட்டி எனக்கு அமைச்சு அந்த படம் எப்படியோ, ஆனா அந்த படத்துக்கான எங்களுடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. ஒரு தமிழரா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. ஆனா பாருங்க, ஏற்படும். இந்த மாதிரி சவால்கள் எப்படி பேசணும், அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு கொஞ்சம் மனசு தொய்வா இருக்கும். அந்த மாதிரி டைம்லாம் நம்மளுக்கு சுத்தியே நம்ம இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் தேடி நம்மளுக்கு நம்ம வீட்லயே இன்ஸ்பிரேஷன். இல்லைங்களா சின்ன வயசுல இருக்கும்போது அவ்வளோ டைம் நான் வீடியோ கேம் விளையாடுவேன். ஒரு சைக்கிள் ஒரு டைம்ல போதும்பா, நாளைக்கு விளையாடுறாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு நான் இன்னும் ஜெயிக்கிறேன். அதை பார்த்த உடனே எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணாலும் ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பார்க்கணும் அப்படின்னு அவர்கிட்ட நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன்.
வேண்டும். அந்த பதத்தை நீங்க ஒரு கற்பனை